ஊக்குவிக்கும் வகையில் பாரம்பரிய விவசாய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 200 ஹெக்டேர் பரப்பளவை உள்ளடக்கும் வகையில் 10 புதிய குழுக்களும், தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கத்தின் கீழ் 100 ஹெக்டேர் பரப்பளவை உள்ளடக்கும் வகையில் 2 புதிய குழுக்களும் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் பருவகால பயிர்க்கடன்களை எளிதாக பெறுவதற்காக ஒருங்கிணைந்த கடன் இணையதள உள்கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும். வேளாண் துறையின் அனைத்து சேவைகளும் முழுமையாக இணைய வழியில் வழங்கப்பட்டு சேவைகளின் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்திய தர நிலைகள் பணியகம் வழங்கும் ISO ஊழல் தடுப்பு மேலாண்மை சான்றிதழை பெற்றுள்ளோம். இச்சான்றிதழை பெற்ற இந்தியாவின் ஒரே அரசு துறையாக இத்துறை பெருமையுடன் திகழ்கிறது என்பதை மாண்பு பேரவையில் மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டில் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்காக ரூபாய் 178.27 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலம். கால்நடை பராமரிப்பு என்பது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு நிலையான வருவாய் ஈட்டித் தருவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பால், முட்டை மற்றும் இறைச்சி போன்ற சமச்சீரான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் கால்நடை வளர்ப்பிற்கு எனது அரசு முக்கியத்துவம் அளித்து உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. தரமான பால் உற்பத்தியை அதிகரிக்கவும், பால் கறப்பதில் உள்ள ஆள் பற்றாக்குறையை குறைக்கவும் ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் 150 பயனாளிகளுக்கு நவீன பால் கறக்கும் இயந்திரங்கள் 100 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்படும். மேலும் பால் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர் அல்லாத கால்நடை விவசாயிகளுக்கு 75 விழுக்காடு மானியத்தில் 3450 கறவை பசுக்களுக்கு மாட்டுத் தீவனம் மற்றும் 4000 கன்றுகளுக்கு கன்று தீவனம் வழங்கப்படும். கன்றுக்கு ரூபாய் 1500 வீதம் 4 முதல் 8 மாத வயதுடைய அனைத்து பெண் கன்றுகளுக்கு இலவச காப்பீடு வழங்கப்படும். கால்நடை ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கால்நடை விவசாயிகளை ஊக்குவிக்கவும் பொருட்டு புதுச்சேரி ஆட்சி பரப்பு முழுவதும் மருத்துவ முகாம்கள் மற்றும் செல்ல பிராணிகள் கண்காட்சிகள் நடத்தப்படும். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியை பெருக்கும் பொருட்டு கடக்நாத் மற்றும் சோனாலி போன்ற 48,000 நாட்டுக்கோழிகள், 18 வார வயதுடைய முட்டையிடும் கோழிகள், தீவனம் மற்றும் பூண்டு கொண்ட தொகுப்பு மற்றும் 8 வார வயதுடைய 25,000 வான் கோழிகள் வழங்கப்படும். புதுச்சேரி பிராந்தியத்தின் காட்டேரிக்குப்பம் மற்றும் ஆலங்குப்பம் பகுதியில் ஒரு சிறிய கால்நடை மருந்தகமும், காரைக்கால் பிராந்தியத்தின் வரிச்சிக்குடியில் ஒரு கால்நடை அபிவிருத்தி கிளை நிலையமும் கட்டப்படும். மேலும் இவ்வாட்சி பரப்பில் அமைந்துள்ள கால்நடை மருந்தகங்கள் புனரமைக்கப்படும். 2026-27 ஆண்டில் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறைக்காக ரூபாய் 85.28 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கலை மற்றும் பண்பாடு. புதுச்சேரி ஆட்சி பரப்பு இந்திய பாரம்பரியமும் பிரெஞ்சு மரபும் இணைந்து தனித்துவமான கலாச்சார மையமாகும். இவ்வாட்சி பரப்பின் கலை மற்றும் பண்பாடு என்பது பாரம்பரியம் மற்றும் நவீனத்துடன் கொண்ட உயிரோட்டமான ஓவியமாகும். நமது மாநிலத்தின் கலாச்சார நிகழ்வுகளை மேம்படுத்த எனது அரசு தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். எனது அரசு அனைத்து அரசு கிளை நூலகங்களையும் நவீனப்படுத்தி அறிவுசார் மையங்களாக மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவருக்கும், குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு புத்தகங்கள் மற்றும் கல்வி வளங்கள் எளிதில் கிடைக்கும் வகையில் நடமாடும் நூலகங்கள் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் பொதுமக்களிடம் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு தங்களது புத்தகங்களை அமைதியான சூழலில் படிப்பதற்காக சிறப்பு வாசிப்பு பகுதிகள் அமைக்கப்படும். இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தவும், தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று வெற்றி பெறவும் சிறந்த வல்லுநரை கொண்டு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். குழந்தைகளின் படைப்பாற்றல் மற்றும் கற்றல் திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு கல்விசார் திரைப்பட காட்சிகள் நடத்தப்படும். மேலும் கலாச்சார மற்றும் கல்வி நிகழ்வுகளை நடத்துவதற்காக காமராஜர் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள நவீன திறந்தவெளி அரங்கம் பயன்படுத்தப்படும். புதுச்சேரியின் வரலாறு மற்றும் தலைவர்களின் பங்களிப்புகளை எடுத்துரைக்கும் விதமாக கிராமப்புறங்களில் கண்காட்சிகள் நடத்தப்படும். தமிழ் பண்பாடு, இலக்கியம் மற்றும் உலகளாவிய தமிழ் அறிஞர்களின் ஆய்வுகளை கொண்டாடும் வகையில் உலக தமிழ் மாநாடு புதுச்சேரியில் நடத்தப்படும் என்பதை ஏற்கனவே கூறியிருந்தோம். இதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும்
தமிழ் சொற்பியல் துறையில் மேம்பட்ட ஆய்வுகளை ஊக்குவிப்பதற்கு தமிழ் மொழியின் மொழியியல் பாரம்பரியத்தை பாதுகாத்து வளர்ப்பதற்கும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தமிழ் சொற்பியல் ஆய்விற்கான தமிழ் இருக்கை நிறுவப்படும். வரலாற்று மற்றும் நிர்வாக ஆவணங்களை பாதுகாக்கவும் மற்றும் வருங்கால சந்தையினர் எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் அவற்றை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்படும். மாணவர்களின் கல்வி மற்றும் பண்பாட்டு அனுபவத்தை விரிவுபடுத்தும் வகையில் மாணவர் பரிமாற்று திட்டம் தொடங்கப்படும். மேலும் இக்கல்வி நிறுவனத்தை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 2026-27 ஆண்டில் கலை மற்றும் பண்பாட்டுத்துறைக்காக ரூபாய் 40.9 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன். எனது அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் சமூகங்களின் நலனில் கவனம் செலுத்தி வருகிறது. நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் இவர்களின் பங்களிப்பை உணர்ந்து சமமான வாய்ப்புகளை உறுதி செய்வது அவசியமாக கருதப்படுகிறது. எனது அரசு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையின மாணவர்கள் தேசிய அளவில் முன்னணி கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்பதை உறுதி செய்யும் பொருட்டு அரசு பள்ளிகளில் நீட் மற்றும் ஜெய் போன்ற போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சி வகுப்புகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் குடிமைப் பணி, வங்கிப் பணி மற்றும் பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் வகையில் பயிற்சி வழங்கப்படும். இதன் மூலம் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்யப்படும். சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களுக்காக அவர்களின் இயல்பான திறமைகளை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மேலும் சிறுபான்மை பெண்களின் தன்னம்பிக்கை ஊக்குவிக்கும் வகையில் சிறு தொழில்கள், குடிசை தொழில்கள் மற்றும் பாரம்பரிய கைவினை பொருட்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்படும். சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். மேலும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் உள்கட்டமைப்பை வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் தேவையான ஆதரவு வழங்கப்படும். சிறுபான்மையினரின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதற்கும் புதுச்சேரியின் தனி சிறப்பான மத நல்லிணக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். 2026-27 ஆண்டில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்காக ரூபாய் 16.22 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குடிபொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவரங்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் பொது விநியோக திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆதார் எண்ணை பயன்படுத்தி டிஜிட்டல் முறையில் குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் தற்பொழுது துல்லியமாக சரிபார்க்கப்படுகின்றன. இதன் மூலம் நலத்திட்ட பயன்கள் உரியவர்களுக்கு சென்றடைவது உறுதி செய்யப்படும். பொதுமக்களின் வசதிக்காக குடும்ப அட்டை தொடர்பான பல்வேறு சேவைகள் பொது சேவை மையங்கள் மூலம் இணைய வழியில் வழங்கப்பட்டு வருகின்றன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னுரிமை பெற்ற குடும்பங்கள் மற்றும் அந்தியோதனா அன்ன யோஜனா குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் அரிசிக்கு பதில் பணம் கணக்கிடப்பட்டு நேரடி பண பரிமாற்ற முறையில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஆதார் குடும்ப அட்டை மற்றும் வங்கிகளுக்கு இடையிலான தரவு பொருத்தமின்மையால் இதில் சிரமங்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் பண பரிமாற்றத்திற்கு பதிலாக மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயத்தை பயன்படுத்தும் முறையை புதுச்சேரி ஆட்சி பரப்பில் நடைமுறைப்படுத்த உத்தேசித்துள்ளது. இதன் மூலம் பயனாளிகள் தங்களுக்குரிய ஒதுக்கீட்டின்படி உணவு தானியங்களை அங்கீகரிக்கப்பட்ட மளிகை கடைகளில் வாங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவது உறுதி செய்யப்படும். முதல் கட்டமாக 1,02,470 குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைகளின் கீழ் உள்ள 3,49,960 பயனாளிகள் பயன்பெறுவர். புதுச்சேரி ஆட்சி பரப்பில் உள்ள மக்களின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதி செய்யும் பொருட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அரிசியின் அளவை மாற்றி அமைத்து அரிசியுடன் கோதுமை மாவு, தோரம்பருப்பு, கேழ்வரகு மாவு, சர்க்கரை மற்றும் நெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்பு பேரவையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள்
துறைக்காக ரூபாய் 461.51 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் நுகர்வோர்களுக்கு ஆதரவளிப்பது கூட்டுறவு இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. கூட்டுறவு நிறுவனங்களை வலுப்படுத்தி வாழ்ச்சி பரப்பின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் பங்களிப்பை உறுதி செய்வதில் எனது அரசு உறுதி பூண்டுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிவர். தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பான்லே நிறுவனத்தில் முழுமையான தானியங்கி வசதி கொண்ட தினமும் 2 லட்சம் லிட்டர் பாலை சுத்திகரித்து பேக்கிங் செய்யும் திறன் கொண்ட பால் பண்ணை அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பால் கொள்முதலை அதிகரிக்க கிராமப்புற அளவில் பால் கூட்டுறவு சங்கங்கள் நிறுவ உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பான்லே நிறுவனத்தின் அனைத்து பால் விற்பனை நிலையங்களையும் பொதுமக்கள் வசதிக்கு ஏற்ப நவீனமயமாக்கப்படும். புதுச்சேரி அரசு கூட்டுறவு நிறுவனமான பான்லே மூலம் கொள்முதல் செய்யப்படும் பாலின் விலையினை பாலின் தரத்தின் அடிப்படையில் உயர்த்தி அதிகபட்சமாக லிட்டருக்கு ரூபாய் 41 வரை ஊக்கத்தொகை உட்பட வழங்கப்படும். புதுச்சேரி நியாய விலை கடைகள் மூலம் துவரம்பருப்பு, உளுந்து, சமையல் எண்ணெய், சர்க்கரை போன்ற பிற அத்தியாவசிய பொருட்கள் அடக்க விலையில் விற்பனை செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியின் முக்கிய 10 இடங்களில் சிறிய அடக்க விலை கடைகள் அமைக்கப்படும். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியில் RTGS மற்றும் நெட் வசதிகள் அறிமுகப்படுத்தப்படும். 1000 விவசாயிகளுக்கு கிசான் கடன் அட்டை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் நெட்டப்பாக்கம் மற்றும் சுல்தான்பேட்டையில் வங்கியின் புதிய கிளைகள் தொடங்கப்படும். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் முத்துப்பிள்ளை பாளையத்தில் ரூபாய் 75 கோடி மதிப்பீட்டில் 75 குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தை கட்ட திட்டமிட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் கூட்டுறவுத்துறைக்காக ரூபாய் 62.91 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தில் சமூக மற்றும் பொருளாதார குறியீடுகளை உருவாக்குவதிலும் வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான புள்ளி விவரங்களை வழங்குவதிலும் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை முக்கிய பங்காற்றி வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவர். இத்துறையை மேலும் வலுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேசிய மாதிரி கணக்கெடுப்பின் கீழ் உள்நாட்டு சுற்றுலா செலவு கணக்கெடுப்பு மற்றும் இடப்பெயர்வு கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. விவசாய புள்ளியியல் தரவுகளின் துல்லியத்தை உறுதிப்படுத்தும் வகையில் காரிப் மற்றும் ராபி பருவங்களில் பரப்பளவு கணக்கெடுப்பு மற்றும் பயிர் சோதனைகள் மேற்கொள்ளப்படும். 2026-27 ஆண்டில் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறைக்காக ரூபாய் 6.08 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின்துறை புதுச்சேரி ஆட்சி பரப்பின் பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பாதுகாப்பான மற்றும் தரமான மின்சார விநியோகம் இன்றியமையாததாகும். தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதி செய்வதற்கும் மின் உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் எனது அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். லாஸ்பேட்டை பகுதியில் ரூபாய் 78.80 கோடி மதிப்பீட்டில் 50 மெகாவோல்ட் ஆம்பியர் திறன் கொண்ட புதிய 110/22 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதேபோல் ரூபாய் 92.26 கோடி மதிப்பீட்டில் தவளக்குப்பத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் திருபுவனையில் தற்போது உள்ள துணை மின் நிலையத்திற்கு பதிலாக ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் புதிய 110/22 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தொண்டமானத்தம் துணை மின் நிலையத்தில் ரூபாய் 26.14 கோடி செலவில் கூடுதலாக 100 மெகாவோல்ட் ஆம்பியர் திறன் கொண்ட மின் மாற்றி நிறுவப்பட்டு வருகிறது. மேலும் போர்க்காடு, தேத்தாம்பாக்கம் மற்றும் காலாப்பட்டு துணை மின் நிலையங்களில் உள்ள மின் மாற்றிகளின் திறனை ரூபாய் 17.70 கோடி செலவில் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மின்சாரத்தின் தரம் மற்றும் நம்பகத்தன்மை மேலும் உயர்த்தப்படும். மின் ஆற்றலை சேமித்து தேவைப்படும் போது அதை விநியோகிக்க ரூபாய் 150 கோடி மதிப்பீட்டில் 50 மெகாவாட் திறனுடைய மின்கல சேமிப்பு அமைப்பை நிறுவ உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 துணை மின் நிலையங்களில் தலா 5 மெகாவாட் திறன்மிக்க மின்கல சேமிப்பு அமைப்பு நிறுவப்படும். தெலுங்கானாவில்
அமைய உள்ள தேசிய அனல் மின் நிலையத்தில் 2ஆம் கட்ட மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து 50 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டில் மின்துறைக்காக ரூபாய் 2,840.60 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு அவசர நிலைகள் மற்றும் பேரிடர் காலங்களில் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பதில் தீயணைப்புத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இவ்வாட்சி பரப்பு முழுவதும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியை வலுப்படுத்தும் வகையில் உள்கட்டமைப்புகள், உபகரணங்கள் மற்றும் அவசரகால பதிலளிப்பு அமைப்புகளை நவீனப்படுத்த இந்த அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் அவசரகால மீட்புத் திறனை மேம்படுத்தும் வகையில் மேம்பட்ட தீயணைப்பு வாகனங்கள், சிறிய தீயணைப்பு வாகனங்கள், விரைவு அவசரகால பதிலளிப்பு வாகனங்கள் மற்றும் பிற சிறப்பு மீட்பு வாகனங்களை நடப்பு நிதியாண்டில் கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் தீயணைப்பு நிலையங்களுக்காக தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள், மேம்பட்ட சுவாச கருவிகள், பேரிடர் மேலாண்மை கருவிகள், மீட்பு படகுகள் மற்றும் கம்பியில்லா தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட நவீன தீயணைப்பு மற்றும் உயிர்காக்கும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படும். இதன் மூலம் மீட்பு பணிகள் மேலும் வலுப்படுத்தப்படும். இதற்காக நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறையின் உள்கட்டமைப்புக்கான மேலும் வலுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி தன்வந்திரி நகரில் கோட்ட தீயணைப்பு அதிகாரி அலுவலக கட்டுமான பணிகள் நிறைவு செய்யப்படும். மேலும் புதிதாக நியமிக்கப்பட்ட பெண் தீயணைப்பு பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு தீயணைப்பு நிலையங்களில் பெண்களுக்கான தங்குமிடங்கள் மற்றும் இதர உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். 2026-27ஆம் ஆண்டு தீயணைப்பு துறைக்காக ரூபாய் 44.50 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவ நலம். புதுச்சேரி ஆட்சி பரப்பின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடலோர மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும் மீன்வளம் முக்கிய பங்காற்றி வருகிறது. எனது அரசு மீனவ குடும்பங்களின் சமூக பொருளாதார நலனை மேம்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவர். நடப்பு நிதியாண்டில் புதிதாக 1000 மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த முதியோர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசின் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மீன்வள கூட்டுறவு சங்கங்களில் பதிவு செய்துள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பாரம்பரிய மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து ஆதரவிற்காக ரூபாய் 3000 மத்திய அரசு பங்காக வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் இத்திட்டம் செயல்பாட்டில் இருக்கும் வரை மாநில அரசின் நிதியை கொண்டு இத்திட்டம் அனைத்து மீனவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1.60 கோடி மதிப்புடைய ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வாங்குவதற்கு பெண் மீனவ பயனாளிகளுக்கு 30 விழுக்காடு மானியமும், ஆண் மீனவ பயனாளிகளுக்கு 50 விழுக்காடு மானியமும் வழங்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகளுக்கு ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் வாங்குவதற்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். ஆழ்கடல் மீன்பிடி தொழில் முனைவோர்கள் மற்றும் மீனவர்களுக்கு 1 கோடி செலவில் படகு கட்டும் தளம் அமைப்பதற்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். பதிவு செய்யப்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டு படகு உரிமையாளர்களுக்கு ரூபாய் 7500 மதிப்புடைய குளிரூட்டும் பெட்டிகள் இலவசமாக வழங்கப்படும். மேலும் புதிதாக மீன் வளர்ப்பு தொழிலில் ஈடுபடும் 60 புதிய மீன் வளர்ப்போருக்கு உள்ளீட்டு மானியம் வழங்கப்படும். 2026-27ஆம் ஆண்டில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்காக ரூபாய் 178.80 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வனம் மற்றும் வனவிலங்கு. வனங்கள் மற்றும் வனவிலங்குகள் நமது இயற்கையின் அடையாளங்களாக மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் சமநிலை, பல்லுயிர் பெருக்கம் மற்றும் காலநிலை நிலைத்தன்மையை உறுதி